Dear students, welcome to Mrs. Chemistry channel. இந்த வீடியோவில் 12th chemistry unit 1 metallurgy பார்க்குறோம். metallurgy அப்படிங்கிற யூனிட்டை பார்த்துட்ருக்கோம். அதில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் அதை பற்றி பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோலேயே அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு சும்மா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் ரீகால் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா, இந்த வீடியோவில். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ்னால் மெட்டல்ஸை ஓர்லேருந்து எப்படி பிரித்து எடுக்கிறது, அதுதான் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். அதில் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல், ரீஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். இந்த 3 ப்ராசஸ் மூலிமா தான் மெட்டல்ஸை ஓர்லேருந்து நம்ம பிரித்து எடுக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், ஓகேங்களா. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், இது எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அகைன் நான் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்னா என்ன? ரிமூவிங் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறது. அப்படி ரிமூவ் பண்ணுற இம்ப்யூரிட்டிஸ் எப்படிலாம் என்னென்ன மெத்தடில் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸ் எப்படி நம்ம சாய்ஸ் பண்ணலாம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் ஓரை பொறுத்தும், டைப் ஆஃப் இம்ப்யூரிட்டி பொறுத்தும், என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸை பொறுத்தும் நம்ம அந்த மெத்தடை சூஸ் பண்ணலாம். என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட், ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட், லீச்சிங் மெத்தட், மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட்ஸ். ஸோ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓருக்காக மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ் மெத்தட் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். ஓகே, இப்போ ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ்னால் என்னங்க, எப்படி என்ன மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த டாபிக் தான் மெயின், ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் என்ன மாதிரி ஓருக்கு யூஸ் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு திஸ் மெத்தட் இஸ் காமன்லி யூஸ்டு டு கான்சன்ட்ரேட் சல்ஃபைடு ஓர்ஸ். சல்ஃபைடு ஓர்ஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, சல்ஃபைடு ஓர்ஸை நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு தான், கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. என்னென்ன கான்சன்ட்ரேட் ஓர்ஸ் எக்ஸாம்பிள் கலீனா, ஜிங்க் பிளெண்ட், இந்த மாதிரி சல்ஃபைடு ஓர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், ஓகேங்களா. இந்த மாதிரி சல்ஃபைடு ஓர்ஸ் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி, ஓகேங்களா. ஓகே, இந்த மெத்தடோட பிரின்சிபல் என்ன பிரின்சிபலில் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா 2 பாயிண்ட் இருக்குது அதுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஓரை நல்லா க்ரஷ் பண்ணுறோம் இல்லையா, நல்லா என்ன பண்ணணும், க்ரஷ்னால் என்ன, உடைக்கணும். உடைச்சி நம்ம ஒரு ஃப்ராத்திங் ஏஜென்ட்டோட ஆட் பண்ணணும். ஃப்ராத்திங் ஏஜென்ட்னா என்ன, நுரை வர கொடுக்கக்கூடிய ஏஜென்ட்டு, நுரை, ஃப்ராத்திங்னா நுரை, ஓகேங்களா. நுரையை கொடுக்கக்கூடிய ஏஜென்ட் என்னென்னா பைன் ஆயில், யூக்கலிப்டஸ் ஆயில். இந்த 2 ஃப்ராத்திங் ஏஜென்ட்டு, இந்த 2 ஃப்ராத்திங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஓரை பிரித்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதோட பிரின்சிபல் மட்டும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம மெயினாக என்ன ஆட் பண்ணுறோம், க்ரஷ்டு ஓரோட ஃப்ராத்திங் ஏஜென்ட் சச்சஸ் பைன் ஆயில் அண்டு யூக்கலிப்டஸ் ஆயில் யூஸ் பண்ணுறோம். இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்டில் இதில் இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயம், ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் சோடியம் எத்தில் சான்டேட் ஆட் பண்ணுறோம். சோடியம் எத்தில் சான்டேட் இது கலெக்டராக யூஸ் பண்ணுறோம். என்னதுங்க, கலெக்டராக யூஸ் பண்ணுறோம். இது என்ன அப்படிங்கிறத நம்ம கீழே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பிரின்சிபல். ஸோ ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட்னா என்ன, சல்ஃபைடு ஓரை கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான், ஓகேங்களா. கான்சன்ட்ரேட்னா இம்ப்யூரிட்டிஸாக ரிமூவ் பண்ணுறோம். சல்ஃபைடு ஓர்ஸில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸாக ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் தான் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட். ஸோ இது பிரின்சிபல்ஸ் என்ன, க்ரஷ்டு ஓரை நம்ம ஒரு ஃப்ராத்திங் ஏஜென்ட்டோட ஆட் பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. அது என்னென்ன, பைன் ஆயில் அண்ட் யூக்கலிப்டஸ் ஆயில். செகண்ட் அதில் சோடியம் எத்தில் சான்டேட் அப்படிங்கிற ஒரு கலெக்டரை நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இதை ஸ்மால் குவான்டிட்டியாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் பிரின்சிபல். ஓகே, இப்போ ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் மூலயமா என்னென்ன ப்ராசஸ் இதில் ஃபாலோ பண்ணுறோம் இந்த ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் மெத்தடில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா எப்படி நுரையை கொண்டு வருது அப்படின்னா ப்ளோவிங் ஏரை நல்லா ஃபோர்ஸாக அடிக்க வைப்பாங்க. அந்த
ஃப்ராத்திங் ஏஜென்ட் இருக்கு இல்லையா, பைன் ஆயில் ஒரு யூக்கலிப்டஸ் ஆயில் மேலே என்ன பண்ணுறோம், நம்ம ப்ளோவிங் ஏரை வந்து ஆட் பண்ணும்போது ஃப்ராத் வந்து ஜென்ரேட் ஆகும். ஃப்ராத்னா என்ன, நுரை வந்து அங்கே ஜென்ரேட் ஆகும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்டு பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆட் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா, கலெக்டர் என்ன, சோடியம் எத்தில் சாந்தேட் இல்லையா, சோடியம் எத்தில் சாந்தேட். இந்த சோடியம் எத்தில் சாந்தேடை வந்து கலெக்டராக நம்ம ஆட் பண்ணுறோம். அது என்ன பண்ணுது அப்படின்னா, அதில் இருக்கிற அந்த ஓர் பார்ட்டிக்கலில் வந்து அட்டாக் பண்ணி ஒரு வாட்டர் ரிப்பலண்ட்டாக ஃபார்ம் ஆக்குது. ஓகேங்களா, அது என்ன வாட்டர் ரிப்பலண்ட்னா என்னங்க அப்படின்னா, வாட்டரை வந்து வெறுக்கக்கூடிய தன்மையாக அதை மாற்றுது. ஓகேங்களா, வாட்டர் வந்து அதுக்கு அதாவது வாட்டர் ஹேட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹேட்னா என்ன, வெறுக்கிறது. ஸோ வாட்டர் பக்கமே அது போகாத மாதிரி அதை வந்து சேஞ்ச் பண்ணுது. எது, இந்த கலெக்டர் என்ன பண்ணுது, ஓர் பார்ட்டிக்கல் மேலே அட்டாக் பண்ணி வாட்டர் ரிப்பலண்ட்டாக அந்த ஓரை வந்து மாற்றுது. ஓகேங்களா, இதுதான் கலெக்டரோட வேலை. ஓகே, இது எதுக்காக இப்படி மாற்றுது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அந்த ஓர் பார்ட்டிக்கல் வந்து என்ன பண்ணாது, அது வந்து ஃப்ராத்தோட, அதாவது நுரையோட சேரணும். ஓகேங்களா, நுரையோட சேரணும், வாட்டரோடு சேர்ந்து அதை வந்து கீழே என்ன ஆகும், அதாவது கீழே வந்து பாட்டமில் செட்டில் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஓர் வந்து பிரிக்க முடியாது. ஓகேங்களா, அப்போ அது வந்து அந்த ஃப்ரோத்தோடு சேர்ந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ப்ராசஸில் அந்த சல்ஃபைடு ஓரை நம்ம பிரித்து எடுக்க முடியும். ஸோ அந்த ஃப்ரோத்தோட அந்த ஓர் பார்ட்டிக்கல் சேர்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேஜிக் தான் வந்து இந்த கலெக்டர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இந்த கலெக்டரோட வேலை என்ன பண்ணோம், அந்த ஓர் பார்ட்டிக்கலை ஃப்ராத்தோட சேர்த்து விடுறதுக்காக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம். ஆஸ் அ வாட்டர் ரிப்பலண்ட்டாக அந்த ஓரை வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த கலெக்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கலெக்டர் என்ன பண்ணுது, ஓர் பார்ட்டிக்கலை ஃப்ராத்தோட சர்ஃபேஸில் சேர விடுது. அப்படி சேர்த்த அந்த ஃப்ராத்தை வந்து அப்படியே நம்ம வந்து எடுத்து ட்ரை பண்ணி, ஓகேங்களா, ட்ரை பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் தான் ஓர். ஓகேங்களா, இப்போ ஓர் வந்து நம்மளுக்கு தனியாக பிரித்து எடுத்தாச்சு. எப்படி, அந்த ஃப்ராத்தோட அந்த ஓர் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ராத்தை வந்து நம்ம எடுத்து ட்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த இம்ப்யூரிட்டிஸ் இல்லாத ஓர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். கான்சன்ட்ரேட்டட் ஓர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, இப்போ அதில் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும்ல, அந்த இம்ப்யூரிட்டிஸ் எங்கே போகும், அதான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாயிண்டில் பார்க்க போகிறோம். கேங் பார்ட்டிக்கல். கேங்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இம்ப்யூரிட்டிஸ், கேங்னா என்னங்க, இம்ப்யூரிட்டிஸ். ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் எங்கே வந்து இப்போ செட்டில் ஆகும்னா, அது வந்து வாட்டரோட கலந்து பாட்டமில் செட்டில் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஈஸி தான். நம்மளுக்கு சல்ஃபைடு ஓரை இந்த ப்ராசஸில் பிரித்து எடுக்கிறோம். அந்த ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸில் சல்ஃபைடு ஓரை பிரித்து எடுக்கிறோம். அந்த சல்ஃபைடு ஓரை என்ன ப்ராசஸில் பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னா, அதில் வந்து மெயினான ஒரு மேஜிக் ஆட் பண்ணுறோம், அதான் கலெக்டர். அந்த கலெக்டர் என்ன பண்ணுது, கலெக்டர் வந்து சோடியம் எத்தில் சாந்தேட். அந்த சோடியம் எத்தில் சாந்தேட் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சல்ஃபைடு ஓர்ஸை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன பண்ணுது, அது வந்து அந்த வாட்டரோட சேர்த்தாமல் அது வாட்டர் ரிப்பல்லண்ட்டாக ஓர் பார்ட்டிக்கல் மாற்றி அந்த ஓர் பார்ட்டிக்கல் வந்து ஃப்ரோத்தோட அந்த நுரையோடு சேர்கிறதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அந்த நுரையோடு சேர்ந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஓர் பார்ட்டிக்கல் அழகாக அந்த நுரையோட எடுத்து ட்ரை பண்ணால் நம்மளுக்கு அழகாக அது கிடச்சிரும். இது அந்த ஓர் பார்ட்டிக்கல். சரி, இப்போ இம்ப்யூரிட்டிஸ் என்னாகும், அப்போ அந்த வாட்டரோட அந்த இம்ப்யூரிட்டிஸ் சேர்ந்து பாட்டமில் செட்டில் ஆகிடுது. இதுதான் வந்து இதோட ப்ராசஸ். இப்போ இதை வந்து நம்ம ஒரு டயக்ராமில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேங்க் எடுத்துக்கிறோம். அந்த டேங்க்கில் வந்து நம்ம ஸ்டிரர் இருக்குது, ஃபீடு நம்ம எதை வழியாக கொடுக்குறோமோ அதான் ஃபீடு. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இந்த ஓரை இது வழியாக தான் நம்ம உள்ளே அனுப்ப போகிறோம், அதான் ஃபீடு. அண்ட் டெய்லிங்ஸ், சென்சார், வால்வு அண்ட் மோட்டார் இருக்குது, ஃப்ராத் லேயர் அண்ட் கண்ட்ரோலர், கான்சன்ட்ரேட் ஒரு ஏர் சப்ளை. ஸோ இந்த ஏர் சப்ளை நம்ம வந்து ஃப்ராத் எப்படி கிடைக்கும், இந்த ஏர் சப்ளை கொடுத்த உடனே இந்த ஸ்டிரர் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ரொட்டேட் ஆன உடனே என்ன ஆகும், நம்ம இப்போ வாஷிங் மிஷினில் என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகும்போது நுரை வர ஆரம்பிக்குது இல்லையா, அதே ப்ராசஸ் தான். இப்போ ரொட்டேட் பண்ணும் போது இங்கே மேலே வந்து நுரை வர ஆரம்பிக்குது. அப்போ நம்ம கலெக்டர் இந்த இடத்துல சேர்த்தும் போது அந்த ஓர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வாட்டர் ரிப்பல்லண்ட்டாக மாறி
என்ன ஆயிடுச்சு, ஃப்ரோத்தாக மாறிடுச்சு. இந்த ஃப்ரோத் எல்லாத்தையுமே இப்படி கலெக்ட் பண்ணி ட்ரை பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஓல்ஸ் கிடச்சிரும். அண்டு இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, வாட்டரோடு சேர்ந்து கீழே செட்டில் ஆகிடுச்சு. இதுதான் வந்து இந்த டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இன்னொரு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபைட் ஓர் வந்து பார்த்திங்கன்னா 2 சல்ஃபைட் ஓர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரே இதில் இப்போ வந்து லெட் சல்ஃபைட் இருக்குது, அதாவது கலீனா அண்டு ஜிங்க் சல்ஃபைட் ரெண்டுமே. இப்போ வந்து லெட் சல்ஃபைட் அண்ட் ஜிங்க் சல்ஃபேட் இது ரெண்டுமே வந்து ஒரு ஓரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒன்று மட்டும்தான் என்ன பண்ணணும், பிரித்து எடுக்கணும். ஓகேங்களா? பியூர் ஓராக வந்து நம்மளுக்கு ஒன்று மட்டும்தான் தேவை, இன்னொன்று தேவை இல்லை, இன்னொரு ஜிங்க் சல்ஃபேட் தேவை இல்லை அப்படின்னா அப்போ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சோடியம் சைனைட் அண்ட் சோடியம் கார்பனேட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 2 சல்ஃபைட் ஓர்ஸ் வந்து ஒரே இதுக்குள்ளார இருக்குது அப்படின்னா 2 சல்ஃபைட் ஓர்ஸ் இருக்குது, லெட் சல்ஃபைடும் இருக்குது, ஜிங்க் சல்ஃபைடும் இருக்குன்னா இப்போ வந்து நம்மளுக்கு லெட் சல்ஃபேட் தான் தேவைப்படுது, ஜிங்க் சல்ஃபேட் எனக்கு வேண்டாம் அப்படின்னா அப்போ வந்து லெட் சல்ஃபேட்டை மட்டும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா அந்த ஜிங்க் சல்ஃபேட்டை வந்து எப்படி வந்து அதோட ஃப்ராத்தோட இதை லெவலை குறைக்கிறதுக்கு அப்படின்னா சோடியம் சைனைட் அண்ட் சோடியம் கார்பனேட் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஜிங்க் சல்ஃபைட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ராத் வந்து ஆகிறது ப்ரிவென்ட் பண்ணும். லெட் சல்ஃபேட் இருக்குங்க, ஜிங்க் சல்ஃபேட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு லெட் சல்ஃபேட் தேவைப்படுது. ஸோ இது என்ன ஆகும், ஃப்ராத்துக்கு போயிடும் இல்லையா? ஃப்ராத்துக்கு போயிடும். ஃப்ராத் மூலியமாக நம்ம ட்ரை பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஜிங்க் சல்ஃபைட் எனக்கு தேவையில்லை, எனக்கு இது வேண்டாம், இது வந்து இதுவும் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னா அப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், சோடியம் சைனைடு ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? சோடியம் சைனைடு ஆட் பண்ணால் இதோட ஃப்ராத் லெவல் வந்து ஃப்ராத்தோட இது வந்து குறைஞ்சிரும், இது வந்து நுரையாக மாறுறது வந்து குறைஞ்சிரும். அப்போ வந்து இது என்னவா மாறும் அப்படின்னா Na2Z10CN4 காம்ப்ளெக்ஸாக மாறிடும். ஸோ இது என்ன, சோடியம் டெட்ராசைனோசிங்கேட்டாக மாறிடுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக நம்மளுக்கு வந்து கிடச்சிடுது. அப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, கான்சன்ட்ரேட் ஓராக கிடைக்காது. இது வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ராத்தோட லெவல் வந்து குறைஞ்சிருது இல்லையா, அது நுரை ஆகிறத தன்மையை வந்து குறைச்சிக்குது, இழந்துருது. எதனால் அப்படின்னா சோடியம் சைனைடு ஆட் பண்ணுறதுனால. இந்த சோடியம் சைனைடு வந்து ஜிங்க் சல்ஃபைடோடு சேர்ந்து Na2Z10CN4 அதாவது சோடியம் டெட்ரா சைனோ ஜிங்கேட் காம்ப்ளெக்ஸாக கிடச்சிருது. அதனால் இந்த ஜிங்க் சல்ஃபைட் வந்து ஃப்ரோத் ஆகிறது தவிர்த்துருது. அப்போது நம்மளுக்கு வந்து ஃப்ராத் ஆகிறது வந்து ஜிங்க் சல்ஃபேட் மட்டும்தான் இருக்கும். அப்போ அதை நம்ம ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். இது ஒரு டைப். ஓகேங்களா? ஓகே, இதை வந்து எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஜிங்க் சல்ஃபைடு வந்து இம்ப்யூரிட்டிஸாக இருந்தது அப்படின்னா கலீனா வந்து நம்ம எடுக்கணும், அதாவது கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு சோடியம் சைனைடு அந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து ஃப்ளோட்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜிங்க் சல்ஃபைட் வந்து டிப்ரெஸ் ஆகிடும், குறைஞ்சிரும். அப்போது அது எதனால் குறையுது, இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுறதுனால. அவ்வளோதான், இதுதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ வந்து நம்மளுக்கு அது காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகிடுது. ஓகே, இந்த ப்ராசஸ் எந்த இதோட அப்ளிகேஷன், இந்த ப்ராசஸோட அப்ளிகேஷன் என்ன, இந்த ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் வந்து எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அதோட யூசஸ் என்னென்னா சல்ஃபைட் ஓர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக பிரித்து எடுக்கிறதுக்காக நம்ம இந்த ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு டைம் உங்களுக்கு வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் வந்து மெயினாக என்னென்ன ஓர்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், கலீனா அண்ட் ஜிங்க் சல்ஃபைட் இது ரெண்டும் எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதோட பிரின்சிபல் என்ன, நம்ம இது 2 பாயிண்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்டில் க்ரஷ்டு ஓரை வந்து நம்ம ஒரு ஃப்ராத்திங் ஏஜென்ட்டோட ஆட் பண்ணுறோம், பைன் ஆயில் ஒரு யூக்லிப்டஸ் ஆயில், இது 2 ஆயிலில் நம்ம வந்து அந்த க்ரஷ்டு ஓரை மிக்ஸ் பண்ண போகிறோம்.
அதில் கலெக்டர் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கை ஆட் பண்ண போகிறோம். அந்த கலெக்டர் என்ன? சோடியம் எத்தில் ஜாந்தேட். ஓகேங்களா? சரி, இப்போ இதோட ப்ராசஸ் என்ன? அது நுரை வரத்துக்காக ஃபர்ஸ்ட் வந்து ப்ளோவிங் ஏர் வந்து நம்ம அங்கே ப்ளோ பண்ணுறோம். இதில் அந்த மிக்சரில் ப்ளோ பண்ணும்போது நுரை வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம கலெக்டர் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கை ஆட் பண்ணுறோம். அந்த கலெக்டர் என்ன பண்ணும்? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ என்ன ஓரை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோமோ அந்த ஓரை வந்து வாட்டர் ரிப்பலண்ட்டாக மாற்றுற தன்மை வந்து அந்த கலெக்டருக்கு இருக்குது. எதனால் அதை வாட்டர் ரிப்பலண்ட்டாக மாற்றுது அப்படின்னா, அது வந்து ஃப்ரோத் ஆகிறதுக்காக. ஓகேங்களா? அந்த ஓர் மெட்டீரியல் வந்து ஃப்ரோத் சர்ஃபேஸில் போய் சேரணும், நுரையோடு போய் சேரணும். அது வந்து வாட்டரோடு சேர்ந்து அது கீழே பாட்டமில் வந்து செட்டில் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கலெக்டரை ஆட் பண்ணுறதுனால இது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஓர் பார்ட்டிகல்ஸை ஃப்ராத் நுரையோட சேர்த்தி விடுது. ஓகே, இதுதான் வந்து கலெக்டரோட வேலை. ஓகேங்களா? ஓகே, இப்போ அது இப்போ வந்து அந்த ஓர் வந்து ஃப்ராத்தோட நுரையோட சேர்ந்தாச்சு. இப்போ அந்த நுரையெல்லாம் வந்து என்ன பண்ணுது? நுரையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி, ஓகேங்களா, கலெக்ட் பண்ணி ட்ரை பண்ணால் நம்மளுக்கு கான்சன்ட்ரேட்டட் ஓர் வந்து கிடச்சிருது. ஓகேங்களா? இம்ப்யூரிட்டிஸ் என்ன ஆகும்? அது வாட்டரோட சேர்ந்து கீழே செட்டில் ஆகிடும். ஓகே, இதுதான் வந்து இந்த டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க? இந்த மாதிரி ஸ்டிரர் பண்ணும்போது ஃப்ராத் ஃபார்ம் ஆகும். அந்த ஃப்ராத்தோட என்ன சேர்ந்துடும்? சல்ஃபைட் ஓர்ஸ் வந்து சேர்ந்துடும். அண்டு இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வாட்டரோட கீழே செட்டில் ஆகிடும். அண்டு இதை வந்து நம்ம ட்ரை பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கான்சன்ட்ரேட் ஓர் வந்து கிடச்சிரும். இதுதான், இவ்வளோதான். ஓகே, இதுதான் வந்து டயக்ராம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து இப்போ சப்போஸ் அந்த மெட்டலில் வந்து ஓகேவா 2 ஓர்ஸுமே இருக்குது. இப்போ வந்து ஜிங்க் சல்ஃபைடும் இருக்குது, கலீனாவும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. இப்போ வந்து அதை நம்ம எப்படி வந்து பிரித்து எடுக்க முடியும் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, அதில் வந்து இப்போ சப்போஸ் ரெண்டு சல்ஃபைடு ஓருமே அங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சல்ஃபைடு ஓரை மட்டும் வந்து என்ன பண்ணுறோம்? இப்போ லெட் சல்ஃபைட் மட்டும் என்ன பண்ணுறோம்? ஃப்ராத்துக்கு போகும், ட்ரை ஆகும், கான்சன்ட்ரேட் ஆயிரும். இன்னொரு ஜிங்க் சல்ஃபைடு இருக்கு இல்லையா? இப்போ ஜிங்க் சல்ஃபைடு இருக்குது அப்படின்னா, எனக்கு ஜிங்க் சல்ஃபைட் வேண்டாம் அப்படின்னா, இப்போ இது கூட சோடியம் சைனைட் சேர்த்துறோம். சோடியம் சைனைட் சேர்த்தும் போது இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஜிங்க் சல்ஃபைடோட ஃப்ராத்தை வந்து குறைச்சிருது. ஃப்ராத்தோட கேப்பபிலிட்டி, அது நுரையாகிற தன்மையை வந்து டிப்ரெஸ் பண்ணிடுது, குறைச்சிடுது. எதனால் குறைக்குது அப்படின்னா, அது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிடுது. ஓகேங்களா? சோடியம் டெட்ரா சைனோ ஜிங்கேட் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுறதுனால இது ஃப்ரோத் ஆகிறது இல்லை. அதனால் இது வந்து காம்ப்ளெக்ஸாக கீழே டவுனில் செட்டில் ஆயிடுது. அப்போ நம்மளுக்கு தேவையான லெட் சல்ஃபேட் வந்து ஃப்ரோத்துக்கு போயிட்டு நுரைக்கு போயிட்டு ட்ரை ஆகி நம்மளுக்கு கான்சன்ட்ரேட் ஓராக கிடச்சிரும். ஓகே, ரெண்டு சல்ஃபைடு ஓர்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஒரு சல்ஃபைடு ஓரை நுரையோடு சேர்த்தலாம், இன்னொரு சல்ஃபைடு ஓரை தேவையில்லை அப்படின்னா சோடியம் சைனைடு இல்லைன்னா சோடியம் கார்பனேட். ஓகேங்களா? இப்போ ஜிங்க் சல்ஃபேட்க்கு வந்து சோடியம் சைனைடு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ அது வந்து செட்டில் ஆகிடுச்சு. ஓகே, அப்போ நம்மளுக்கு பியூரான ஜிங்க் சல்ஃபேட் மட்டும் கான்சன்ட்ரேட் ஓராக நம்மளுக்கு கிடச்சிருது, ஓர் வந்து கிடச்சிருது. ஓகே, நெக்ஸ்ட்டு அதுதான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த மெத்தடை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த ஓர்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். கான்சன்ட்ரேட் சல்ஃபைடு ஓரை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.